வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோவை பார்த்து தம்பிங்க இல்ல உங்களுக்கு சொன்னா புரியாது, தற்குறி தம்பிங்க சிரிச்சாலோ சீரியஸ் ஆனாலோ அதுக்கு கம்பெனி பொறுப்பு இல்ல. ஏன்னா இந்த வீடியோல வர போறது மொத்தமா சிரிப்பா சிரிக்க போகுது. ஏன் சிரிப்பா சிரிக்க போகுது தெரியுமா? ஏன்னா சீரியஸா பேசுனது சில்லற பேசியும் ஆனாச்சே. அப்ப பதில் அப்படித்தானே இருக்கும். வாட் டு டு? தம்பி பேசுறதே கேட்டு வந்துருங்கோ. நான் வீரன். எனக்கு படையெல்லாம் தேவையில்ல. சண்டைக்கு நான் தனியா தான் போவேன். மச்சான் என்னை அடிக்க வர்றான், 4 பேர் வாங்கன்னு கூட்டிட்டு போக நாய் நரி கிடையாது, நான் புலி. நான் வீரன், நாய் நரி இல்ல புலி. புலிதானா? நான் தான் புலி. நான் வீரன், வீரன் தனியாதான் போவேன். கட் 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 பண்ணுங்க. அன்பான தம்பிகளே, அண்ணனுக்கு வலசரவாக்கத்துல இருந்து அழைப்பானை வந்திருக்குது. 4 நாளுக்கு முன்னாடி போயிருந்தா வாயிலேயே மிதிச்சு உள்ள தூக்கி போட்டிருப்பாங்க. நேத்துதான் நம்ம மாமா பையன், அதாவது சாட்ட விஜயலட்சுமியோட கையில கால்ல எல்லாம் விழுந்து 40,000 ரூபாய் கொடுத்து செட்டில் பண்ணி பெங்களூருக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கான். உங்களோட முதல் அண்ணியாரும் கேஸ வாபஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. அதனால உங்க அண்ணன் நாளைக்கு தைரியமா ஸ்டேஷனுக்கு போற. இருந்தாலும் லைட்டா பயமா இருக்கு. அதனால அண்ணனுடைய உறவுகள் அனைவரும் அலைகடல் என திரண்டு வந்து அண்ணனுடைய அன்னைக்கு கிடைச்ச வெற்றி கொண்டாட்டத்தை எல்லாரும் கலந்துக்குவீங்கன்னு நம்புறேன். நான் வீரன் தனியாதான் போவேன். நாய் நரி இல்ல, நான் புலி, தனியாதான் போவேன். தம்பிகளே, அண்ணமானத்தை வந்து காப்பாத்திருங்க. தனியா மட்டும் போனா பிச்சை எடுத்துருவாங்க. நான் வீரன். தம்பிகளே, நான் தனியா போக பயமா இருக்கு. புலிடா நானு, புலி தெரியுமில்ல, புலி. அண்ணன் பேச்சுல மட்டும்தான் தம்பிகளா புலி அப்படின்னு நம்பி ஏதாவது வராம இருந்துடாதீங்க. எல்லாம் கிளம்பி வந்துருங்கப்பா, அண்ணனை காப்பாத்திருங்கப்பா. இப்ப இது சிரிப்பில்ல, இனிதான் அண்ணன் சீரியஸா பேச போற. கேளுங்க. ஏதாவது ஒரு பெண் பாதுகாப்பாக தமிழ்நாட்டுல இருக்க முடியுதா? அண்ணன் லிஸ்ட் வேற போடுவாரு, கேட்டுக்கங்க. தானியில ஆட்டோல போக முடியல, ட்ரெயின்ல போக முடியல, பேருந்துல போக முடியல, பள்ளிக்கூடம் போக முடியல, பல்கலைக்கழக வளாகத்துல படிக்க முடியல. இந்த குற்றங்கள் எல்லாம் தமிழ்நாட்டுல நிகழ்ந்தவை. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த குற்றம் செஞ்சவங்களை எல்லாம் காவல்துறையில அரெஸ்டும் பண்ணியிருக்காங்க. அதையும் நம்ம மாத்த முடியாது. சரி, ஏன் இந்த சமீப காலத்துல இவ்வளவு குற்றங்கள் நடந்துட்டே இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கா? ஜென்ரலா நம்ம என்ன சொல்லுவோம்? குற்றவாளிக்கு கடும் தண்டனை கொடுங்க, அப்பதான் குற்றம் எல்லாம் குறையும் அப்படின்னு சொல்லுவோமா? எவனாவது ஒருத்தன் ஏதாவது ஒரு புள்ளைய பாலியல் அத்துமீறல் பண்ணி அந்த புள்ள கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவனை நடு ரோட்ல வச்சு அடிங்க அப்படின்னு சொல்றோமா? ஏன் சொல்றோம்? கோவம். அப்போ குற்றவாளிக்கு கடும் தண்டனை கொடுத்தா இன்னொரு குற்றவாளி அந்த வேலையை பாக்குறதுக்கு யோசிப்பான். ஆனா என்ன பண்றது, சீமானத்தான் நம்மளால தண்டிக்க முடியலையே. ஒரு பாலியல் குற்றவாளி மூஞ்சிய வெளிக்காட்டுக்கு சங்கடப்பட்டு மூஞ்சிய கஷ்டப்பட்டு அப்படி இப்படி எல்லாம் மூடிட்டு போவான். ஆனா இந்த நாயோட வரலாற்றை எல்லாரும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்மளே ஒரு கட்சி ஆரம்பிச்சா என்னன்னு எல்லா குற்றவாளிகளும் தோண ஆரம்பிச்சிருச்சு. நாம் தமிழர், நாம் பெண்களை பாலியல் ரீதியாக சுரண்டுவோம், நாம் தமிழர் அப்படிங்கிற தைரியம் வந்துருச்சு. ஏங்க, ஒருத்தன் பாலியல் குற்றம் பண்ணதுக்காக ஸ்டேஷன்ல ஆஜராக போறான். அவனை பிடிச்ச அப்பா அம்மா 4 கேள்வி கேட்காம அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இத்தனை தற்குறிகளும் அந்த வீடியோவை பாருங்க. பாருங்க, ஒரு பாலியல் குற்றவாளிக்கு எத்தனை பொம்பளைங்க விசில் அடிக்கிறாங்க, எத்தனை பேர் கைதட்டுறாங்க, எத்தனை பேர் அவன் பேரை சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. இதுல தம்னையில வேற நொட்டுறானுங்க, தொண்டர் வெள்ளத்தில் அண்ணன் நீந்தி சென்றார்னு. எலே, அந்த கேஸே அண்ணன் கட்டல்ல கொஞ்சம் ஓவரா நீந்தினதுதான். எப்ப நீந்தினாருன்னு தெரியுமில்ல? இலங்கையில மக்கள் ரத்த வெள்ளத்துல மிதந்து கிடக்கும் போது அன்னைக்கு உங்க அண்ணன் கட்டல்ல நீந்திக்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அண்ணன் தொண்டர்கள் வெள்ளத்துல நீந்தி போனாராமா. இப்படி எல்லாம் ஒரு குற்றவாளிய பெருமையா பேசினா குற்றவாளிக்கு எப்படிடா பயம் வரும்? அப்படித்தான் இவனோட தற்குறிங்கெல்லாம் நம்புறாங்க. நம்மளும் ஒரு பொண்ணு கூட இல்லீகல் கான்டாக்ட்ல இருந்துட்டு கட்சி ஆரம்பிச்செல்லாம் நம்பிட்டு இருக்காங்களே. அட, இந்த குற்றவாளி தான் நான் உத்தமன் அப்படின்னு அவனை பேசிக்கிறான். சுத்தி இருக்கிறவங்கள அவன் பெரிய ஆளுன்னு தூக்கி வைக்கிறாங்க. இதையெல்லாம் மைக்க புடிச்சிட்டு ரிப்போர்ட்டர்ஸ் வர ஒரு வார்த்தை பேசாம ஆன்னு கேட்டுட்டு இருக்காங்க. இதுல ஹைலைட் உச்சபட்ச காமெடினே வச்சுக்காங்களேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா,
இவன் பொண்டாட்டி சொன்னதே கார்த்திகா இருக்கு, ஃபர்ஹானா இருக்கு, வித்யா வீரப்பன் இருக்காங்க, காளியம்மாள் இருக்காங்க, சீதா இருக்கு, சுத்தி பாடுறா எவ்வளவு பொம்பளைங்க, எவ்வளவு பொம்பளைங்க இருக்காங்க, எல்லாம் பொம்பளைங்க தான், இதுங்களை எடுத்துக்கடா, அந்த மூஞ்சி அவனுக்கு வேணும் அப்படின்னு பாலியல் குற்றவாளியோட வைஃப் சொன்னதா இந்த பாலியல் குற்றவாளி சொன்னப்ப கூட சுத்தி இருக்கிற ஒரு பொம்பளைங்களுக்கும் கோவம் வரல. அப்பவாவது கேட்டிருக்கணும்ல, ஏண்டா மனுஷனாடா நீ எல்லாம் அப்படின்னு செருப்ப கழட்டி, கயல்விழி தானே சொன்னது, அதை அடிச்சிருக்கணுமா, கயல்விழி ஒரு அறை, அதுக்கப்புறம் சுத்தி இருக்கிற பொம்பளைங்க ஒரு அறை அப்படின்னு ஆளாளுக்கு ஒவ்வொரு அறையாவது விட்டுருந்தீங்கன்னா இத்தனை பாலியல் குற்றங்கள் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. இத்தனை பாலியல் குற்றவாளிகளும் என்ன நினைக்கிறாங்க, நாம் தமிழர், நான் தான் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு நினைக்கத்தானே செய்வாங்க. இல்ல எல்லாம் எப்படி யோசிப்பாங்கன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. ஒரு பொண்ணு கிட்ட பாலியல் ரீதியா தவறா நடந்தவனை சுத்தி எத்தனை பொம்பளைங்க நிப்பாங்க அப்படிங்கிற விஷயமே எவ்வளவு தவறான புரிதல்ல அந்த மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துறதா இருக்கும். இந்த விளங்காத நாயத்தான் இந்த கார்த்திகா நான் சிஎம்மாக்கியே தீருவேன்னு ஒத்த கால்ல நின்னு மயக்க புடிச்சு கத்திக்கிட்டு இருக்குது. அதே மேடையில தான் அந்த நாயே சொல்றான், இத்தனை பொம்பளைங்க கட்சிக்கு வர்றதுக்கு காரணம் என்ன, என்னை சுத்தி நிக்கிறதுக்கு காரணம் என்ன, எல்லாம் என்னோட ரொமான்ஸ் அப்படிங்கிறான். ஃபர்ஹானா அதுக்கு கை தட்டினதை பத்தி யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் ஒரு புள்ளையே எப்படி இருந்தா குற்றவாளிகளை பத்தி சொல்லவா வேணும்? தமிழ்நாட்டுல இருக்க எல்லா பாலியல் குற்றவாளிகளுக்கும் தலைமை ஒருங்கிணைப்பாளர் யாரு, நம்ம சீமாந்தே. என்ன பண்றது, இந்த நாய் பேசுறதுக்கெல்லாம் வந்து சொல்ல வேண்டியதா இருக்கு. இவனை ஏன் எப்போ நம்ம தற்குறின்னு சொல்றோங்கிறதுக்கு ப்ரூஃபோட ஒரு விஷயத்தை பேசியிருக்கான், அதை பார்த்துட்டு வந்துருக்கு. இப்ப நான் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, நீங்க சொல்லுங்க பாப்போம், என்னைய சொல்லுங்க. வெள்ளக்காரங்காலத்துல தான் வரிகொடா இயக்கம் நடத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்ப நடத்த முடியாதா? இந்தியாவின் வரி வருவாயை பெருக்கிறதுல, பொருளாதாரத்தை பெருக்கி நிறைப்பதுல 2வது இடத்துல இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலேயே முதல் மாநிலம் மகாராஷ்டிரா, 2வது 3வது கர்நாடகா. ஏன் வருவாயை எடுத்துக்கிட்டு நீ எனக்கு தர முடியாது, அப்படிலாம் தர முடியாதுன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு, என்ன உரிமை இருக்கு? நான் என் வரியை தர முடியாது, நோ ஜிஎஸ்டி, வரி தர முடியாது, உன்னால முடிஞ்சதை பாருன்னு சொல்லணும்ல. இப்போ இவன் தமிழ்நாட்டோட சிஎம் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். 2336 இவன் தான் சிஎம். என்கிட்ட ஜிஎஸ்டி வசூல் பண்ணி காமிச்சிரு. வரிகுடா இயக்கம் நான் குட்டுக்க முடியாது. ஐயோ இவங்கிட்ட யாராவது சொல்லி புரிய வைங்க. இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான் தெரியுமா? மாசம் 1ஆம் தேதி ஆச்சுன்னா நேரம் ஒவ்வொரு கம்பெனிக்காரங்கிட்டையும் போய் ஜிஎஸ்டி கொடுங்கோன்னு சிஎம் வாங்கி அங்க இருந்து நேரா கிளம்பி டெல்லி போய் அங்க போய் இந்த ஜிஎஸ்டி பணத்தை கட்டிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சு சுத்திட்டு இருக்கிறான். என்கிட்ட இருந்து வாங்கிட்டு பார்க்கலாம், நாங்க யாருக்கும் வரி கொடுக்க மாட்டோம். இந்த நாய்க்கு ஏன் ஜிஎஸ்டினா என்னன்னு தெரியலன்னா, திரள் நிதி திருடுறதுக்கு ஜிஎஸ்டி கிடையாதுடா வியாக்கண்ண. தம்பி இங்க பாத்து புரிஞ்சுக்கோ, ஒரு கம்பெனிக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னா கூட ஜிஎஸ்டி இல்லாம பண்ண முடியாதுப்பா. ஆட உங்ககிட்ட வந்து எவனும் ஜிஎஸ்டி கொடுன்னு கேட்க மாட்டாங்க, நீ கட்டியே ஆகணும். டோல்கேட்ல போற மாதிரித்தேன், நீ இப்படியே புடிச்சிட்டு நிக்கலாம். அவங்க செக் போஸ்ட போடுவான், குவிங்குவான், எடுத்துருவான் காசு, அப்புறம் நம்ம போயிட வேண்டியதா. என்கிட்ட டோல்கேட் காசு வாங்கிருவா நான் பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட முடியுமா? அந்த ரேஞ்சுக்கு இறங்கி பேசி